இடத்துல ஒரு 30 நிமிஷம் கிட்ட பேசினாப்ல, 15 நிமிஷம் கடைசியாக பேசினார், மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் பேசினாப்ல. பேசி ஒரு வழியாக அந்த மாநாட்டிலிருந்து தப்பித்து சென்றார் அண்ணன் திருமாவளவன். ஹலோ 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 தோழர்களே, அப்படியே உட்காருங்க. இந்த இடத்துல நிற்கலாம், அப்படியே உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் பேச போகிறேன், உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ். அப்படியே உட்காரு தம்பி, உட்காரு. அப்படியே மேடையில் இருக்கலாம், அப்படியே உட்காருங்க. மேடையில் இருக்கலாம், அப்படியே உட்காருங்க. நீங்கள் போய் உட்காருங்க தம்பி, உட்காருப்பா. நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா பின்னால் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். முன்னால் வர்றது முயற்சிக்காதீங்க, உட்காருங்க. உட்காரு தம்பி, உட்காருப்பா. ஏய் கருப்பு சட்டை தொண்டரணி, தொண்டரணி உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. கவிஞர் பெருமக்களோடு அவர் கவியரங்கம் நடத்த இருக்கிறார். தம்பி, இந்த ஏடி பின்னால் நிற்கலாம், இறங்கு. எல்இடி பின்னால் மேடையில் நிற்கிறவனா இறங்கலாம். இந்த ரேம்ப்ல நிற்கிறவனா கீழே இறங்கி நில்லுங்க தயவு செய்து. நான் மறுபடியும் அங்கே வர வேண்டி இருக்குது, அதனால எல்லாரும் இறங்குங்க. மேடையில் முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால போங்க. யாரும் முன்னால உட்காரு. கருப்பு சட்டை போட்டவங்க உள்ள போய் எல்லாத்தையும் இறக்குங்க. விக்கிரவாண்டியில் விஜய் அவர் நடத்தின மாநாடு தான் ஒஸ்ட் மாநாடுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாநாடு பார்த்த பிறகு அவங்க கொஞ்சம் பரவாயில்லப்பா, அவங்க கொஞ்சம் டீசென்ட். அவங்க மேடை மேலே ஏறல, ரேம்ப் வரைக்கும் தான் போனாங்க. இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. இப்போ இதை பீட் பண்ணுறதுக்கு வேற யார் மாநாடு போகிற போகிறன்னு தெரியல. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டை உளுந்தூர்பேட்டையுடைய விசிகா மாநாடு பீட் பண்ணியிருக்கு. இப்போ விசிகா மாநாடு பீட் பண்ணுறதுக்கு யார் தமிழ்நாடு இருக்கானே தெரிஞ்சு இல்லை, இப்போதைக்கு இல்லை. யாராவது புதுசாக உருவாகி வந்தால் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது, ஒரு தொண்டர்களை எப்படி உருவாக்கக்கூடாது, ஒரு தொண்டர்களை எப்படி வழிநடத்தக்கூடாது, கட்சி தலைவனை மதிக்காத தொண்டர்கள், தொண்டர்களை வழிநடத்த தெரியாத தலைமை தமிழ்நாட்டில் விசிகா தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஹையஸ்டா இருக்கு. அப்பா, ஸ்டேஜ்ல கரண்ட் அடிக்குது, யாரும் அங்க கை வைக்காதீங்க. எல்லாரும் தலைவர் குரலுக்கு செவிமடுத்து கீழே இறங்கவும். தம்பி, பின்னாடி அப்படியே சாயுது, எல்இடி சாயுது, எல்இடி சாயுது. கீழே இறங்க, கீழே இறங்க. ஏய் கீழே இறங்குப்பா தம்பி, எல்இடி சாயுது, கீழே இறங்க. பக்கத்துல இருந்து இறங்குங்கள். அப்புறம் மே 18 நவம்பர் 27 இந்த 2 நாட்களும் தமிழ் தேசியத்திற்கான, தமிழ் தேசியர்களுக்கான மிக முக்கியமான நாள். மே 18 இன அழிப்பு நாள், இனப்படுகொலை நாள். அது இன எழுச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 27 மாவீரர் நாள். அது தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக முக்கியமான நாள். நவம்பர் 26 தலைவருடைய பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், தமிழன் தலை நிமிர்ந்த நாள். இது கொண்டாடப்படுது. அது என்ன ஆகஸ்ட் 17? ஆகஸ்ட் 17 திருமாவளவனுடைய பிறந்த நாள். திருமாவளவன் எழுச்சி நாள் கொண்டாடுங்க, விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி நாள் கொண்டாடுங்க. அது என்ன தமிழ் தேசிய எழுச்சி நாள்? நீங்கள் பேசியிருப்பது தமிழ் தேசியமா? நீங்கள் நேற்று பேசிய தமிழ் தேசியமா? வந்திருக்கவர்கள் தமிழ் தேசியோட உணவோடு வந்திருக்காங்களா? யாராவது ஒருத்தர் நிதானமாக இருந்தாங்களா?